DVCSM பார்த்துட்ருக்கோம். The perimeter of a triangular plot is 600 meter. If the sides are in the ratio 5:12:13, then find the area of the plot ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு கொடுத்துருக்காங்களா? சுற்றளவு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சுற்றளவு வந்து நம்மளுக்கு தெரியும் A+B+C. ஓகேவா? அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 600ன்ட்டு. சைட்ஸ் வந்து ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ? 5:12:13. அப்போது சைட்ஸ் நான் என்ன எழுதிக்கிறேன்? 5x 12x 13x. ஓகேவா? 12x 13xன்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த ரிலேஷன் இதில் போட்டிங்கன்னா என்னாகும்? 5x + 12x + 13x ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 600. ஆட் பண்ணுங்கள். இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 25 13 வருது. 30x வந்து உங்களுக்கு எவ்வளோ? 600. கரெக்டாக? அப்போது எக்ஸ் வேணும்னா 600/30. 0 0 கேன்சல் ஆகிடும். 3 பண்ணிங்கன்னா 20. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 20. அப்போ இப்போ சைட்ஸ் என்னாகும்? 100. இங்கே 20 போட்டிங்கன்னா 240. இது வந்து 13 × 2னா 260. இப்போ சைட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 3 சைட்ஸ் கொடுத்தா ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்து ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் கொடுத்துட்டா S × S - A S - B S - C. இங்கே ABCன்றது சைடு, S வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவில் பாதி. அப்போது 600/2 அப்போ 300. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்லாமே தெரியும். 300. இப்போது இது 300 - Aனா 300 மைனஸ் ஃபஸ்ட்டு சைடு வந்து 100. இப்போ 300 - 100. நெக்ஸ்ட்டு 300 - 240. நெக்ஸ்ட்டு 300 - 260. அப்போது இங்கே என்ன வரும்? 300 200 இது 60 இது 40 ஆகிடும். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 300 5 × 60 இதை 5 × 40 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 5 2 டைம் இருக்கா? 5 ஸ்கொயரு 60 ஸ்கொயரு 40 ஸ்கொயரு. ரூட் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? 5 × 60 × 40. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 5 4s are 20. 20 × 2 வந்து 5. இங்கே பாருங்கள், 5 4s are 20. 20 × 6 120. 120 இன்னும் 2 0 இருக்கு. அப்போ 12,000 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 12,000 இருக்குது.